ஆளுங்கட்சி அதிமுக இருந்ததால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய எல்லா இடங்கள்லையும் நான் அந்த தேர்தல் அன்னைக்கு போய் சுற்றி வந்த எல்லா இடத்துலையும் பூத் கேப்சர் பண்ணி கதவை மூடிக்கணும் ஓட்டு போட்டாங்க. இந்த 5000 நினைத்து கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கான பாதிப்பு. ஒரு வார காலம் செல்பேசி இயங்கவில்லை, மின்சாரம் இல்லை, ரவுடிசம்ங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் அது ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். தேர்தலில் நிற்காததுக்கு காரணம் 7 பேர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த 7 பேரும் கூட அதிமுகவை சேர்ந்தவர்கள். 19ஆம் தேதி பிற்பகலுக்கு பின்னாடி யார் முதலிடம், யார் 2வது இடம், யார் 3வது இடம்லாம் தெரிஞ்சது. சாதாரண குடும்பத்தில் பிறந்த நீங்கள் சென்னை மேயர் வரை உயர காரணம்? 1970லேயே சென்னைக்கு வந்துட்டேன். இங்கே ஆரம்ப கல்விங்கிறது சைதாப்பேட்டையில் இருக்கிற வித்யாசாகர சகோதரத்துவ நடுத்தர பள்ளியில் ஆரம்ப கல்வி 8ஆம் வகுப்பு வரை ஆரம்ப கல்வி மற்றும் நடுத்தர கல்வி இங்கே தான் முடித்தேன். அதுக்கப்புறம் உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வியை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டையிலே இருக்கிற சைதை மாதிரி மேல்நிலை பள்ளியில் தான் 11 வரைக்கும் அங்கே பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஏவும் பெங்களூர் சட்ட பல்கலைக்கழகத்தில் எல்எல்பியும் பண்ணி முடித்தோம். திமுகவில் 76லேருந்து 11 முடித்த உடனே 16 வயசுலேயே திமுகவில் அதிக ஈடுபாடு கொண்டு 76ஆம் ஆண்டிலிருந்து இயக்கத்தில் பணியாற்ற தொடங்கி 77ல் முதல் உறுப்பினர் அட்டை பெற்றேன். அதிலிருந்து கடுமையான உழைப்பு மட்டும்தான் என்னுடைய மூலதனம். எந்த குடும்ப பின்னணியோ ஜாதி பின்னணி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உழைப்பு, தலைவரையும் தளபதியும் ஒரு மானசீக ஏற்று செயலாற்ற தொடங்கி 87ல் சைதை பகுதி இளைஞரணியின் அமைப்பாளராக தளபதி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போது சைதை பகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஒரு 5 ஆண்டு காலம். அப்போ தான் முதல்ல சென்னையில் மொத்தம் 14 பகுதிகள், அதில் சைதை பகுதிக்கான இளைஞரணி அமைப்பாளராக 87ல் தொடங்கி ஒரு 5 ஆண்டு காலம் 92 வரைக்கும். அந்த 92 வரைக்கும் இருந்த பகுதி அமைப்பாளர்கள் 14 பேரில் சைதாப்பேட்டைக்கு நானும், தியாகராய நகருக்கு திரு ஜே அன்பழகன், மயிலாப்பூர் தினகர், இந்த மாதிரி 1000 விளக்கில் தாசன் பெர்னாண்டோ, இந்த மாதிரி அமைப்பாளர்கள் ஒரு பகுதிக்கு ஒரு அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டாங்க. இந்த 14 பகுதிகளில் அதிகமாக இளைஞரணி உறுப்பினர்களை சேர்த்தது, அதிகமான இளைஞரணி அமைப்புகளை உருவாக்குனது. இந்த வகையில் தளபதி அவர்களால் நான் 92ல் சென்னை 2ஆக பிரிக்கப்பட்டு தென் சென்னை வட சென்னை என்று பிரிக்கப்பட்டு அப்போ தென் சென்னைக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக, பகுதி அமைப்பாளர்லேருந்து மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டேன். அந்த 92லேருந்து 2002 வரைக்கும் மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளராக உழைத்த உழைப்பு தளபதிக்கு பிடித்து பிறகு 2002ல் என்ன மாநில இளைஞரணியின் துணை செயலாளராக பதவி உயர்த்தினார்கள். 96ல் முதன் முறையாக தேர்தல் நடைபெற்ற போது, உள்ளாட்சிக்கான தேர்தல் நடைபெற்ற போது சைதாப்பேட்டையில் 135வது வட்டத்தில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு நிற்பதற்கு வாய்ப்பினை தலைவரும் தளபதியும் தந்தாங்க. அதில் தென் சென்னையிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த வட்டத்தில் வெற்றி பெற்றேன். 96ல் வெற்றி பெற்ற உடனடியாக வார்டு குழு தலைவராகவும் அந்த தேர்தலில் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுத்து சைதாப்பேட்டையின் வார்டு குழு தலைவராகவும் தேர்ந்தெடுத்தேன். மண்டல குழு தலைவர், வார்டு குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்போது ஒரு 5 ஆண்டுகள் அந்த வணக்கத்துக்குரிய மேயராக தளபதியும் நானும் இருந்த சமயத்தில் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 98, 99ஆம் ஆண்டுகளில் சிறந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினருக்கான விருதினை குடியரசு தினத்தில் தருவது என்று முடிவெடுத்தார்கள். அப்போ தூய்மை, மாநகராட்சி மன்ற உறுப்பினரின் செயல்பாடு, பொதுமக்களிடத்தில் கொண்டிருக்கிற இணக்கம் போன்ற பல்வேறு சூழல்களை வைத்து மண்டலத்திற்கு ஒரு மன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து சிறந்த விருது தர நிகழ்வு தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ அந்த சைதாப்பேட்டை மண்டலத்துக்கான சிறந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினருக்கான விருதினை தளபதி அவர்களால் பெற்றிருக்கிறேன். அதற்கு பிறகு 2001ல் மீண்டும் அதிமுக ஆட்சி காலத்தின் போது ஏராளமான நெருக்கடிகளுக்கு இடையில் அந்த மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலிலேயும் அதே வட்டத்தில் நான் மீண்டும் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டேன். தேர்வு செய்யப்பட்டு திரும்பவும் வார்டு குழு தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பினை தலைமை தந்தது. அப்படி தலைமை தந்த அந்த வாய்ப்பு போட்டியிடுகிற போது திமுகவுக்கு 6 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், அதிமுகவுக்கு 6 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், 6 வாக்குகள். விஜயகுமார் ஐஏஎஸ் தான் ஆணையர் அவர்கள் தேர்தலை நடத்தினார்கள் மாநகராட்சி மன்றத்தில். அதிமுக மன்ற உறுப்பினருக்கும் 6 வாக்குகள் விழுந்தது, எனக்கும் 6 வாக்குகள் விழுந்தது. தேர்தல் விதியின்படி 2 பேரையும் எழுதி குலுக்கி போட்டு யார் வர்றாங்களோ அவங்க தான் சேர்மன். அப்போது அதில் நான் சேர்மனாக குலுக்கி போட்டதில் என் பேர் வந்து 2001ல் திரும்பவும் சேர்மனான. ஆக சைதாப்பேட்டைக்கு ஒரு 10 ஆண்டு காலம் வார்டு குழு தலைவராக, அதாவது மண்டல குழு தலைவராக இருந்து பணியாற்றியிருக்கிறேன். பிறகு
2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வைப்பெருமாள் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நின்று அவர் ஓராண்டு காலமே இருந்த நிலையில் ஒரு ஊர்வலத்தில் போகும்போது ஏற்பட்ட மாரடைப்பு, அதில் இறந்து போனார்கள். அவருடைய இடத்திற்கான இடைத்தேர்தல் சைதாப்பேட்டையில் வந்தது. திமுக கழகத்தின் சார்பில் வேட்பாளராக தலைவர் கலைஞர்களால் நிறுத்தி வைக்கப்படுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதன் பிறகுதான் அந்த தேர்தலில் இந்தியாவிலேயே அதிக வன்முறை, அதிகார துஷ்பிரயோகம், ஒரு தேர்தல் எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு முன்மாதிரியாக ஒரு தேர்தல் நடந்ததுன்னா அது அதிமுகவின் சார்பில் மரியாதைக்குரிய ராதாரவி அவர்கள், திமுகவின் சார்பில் அந்த தேர்தலில் நான் ஒரு 11,000 வாக்குகள் வித்தியாசம். பிறகு 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நான் ஏற்கனவே 10 ஆண்டுகள் இருந்த வட்டம் 135 பெண்களுக்கான வட்டமாக மாறி போனதால் இப்போ வீடு இருக்கிற இந்த 140 வட்டம் ஈக்காட்டு தாங்கல் பகுதி வட்டத்தில் இங்கே தேர்தலில் மாநகராட்சி மன்ற உறுப்பினருக்கான தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பை தலைமை தந்தது. இங்கே மாநகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் மேயர் பொறுப்புக்கு பரிந்துரைத்து அதற்கான வாய்ப்பினை தலைவர் கலைஞரும் தளபதியும் தந்தாங்க. ஒரு 5 ஆண்டு காலம் மேயராக இருந்தோம். அந்த மேயராக இருந்த சமயத்தில் தான் தேசிய அளவில் ஒரு 4 விருதுகள், உலக அளவில் ஒரு விருது என்கின்ற விருதுகள்லாம் மாநகராட்சிக்கு கிடைத்தது. அது எல்லோருக்குமே இருந்தது. வேர்ல்டு லீடர்ஷிப் அவார்டு என்கின்ற ஒரு விருது வேர்ல்டு லீடர்ஷிப் ஃபோரம் என்கின்ற லண்டனில் இருக்கிற ஒரு அமைப்பினால் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு எய்ட்ஸ் சம்பந்தமான கல்வியை விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியமைக்காக வேர்ல்டு லீடர்ஷிப் அவார்டு என்கின்ற ஒரு விருது லண்டனில் இருக்கிற வேர்ல்டு லீடர்ஷிப் ஃபோரம் என்கின்ற அமைப்பு தந்தது. இந்தியாவில் இருக்கிற சிறந்த மாநகராட்சிகளில் சிறந்த மாநகராட்சி சென்னை என்று சொல்லி பிரதமர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் அன்றைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெயபால் ரெட்டி அவர்களால் நானும் இன்றைய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜேஷ் லகானி அவர்களையும் மேடை கழித்து எங்களுக்கு சிறந்த மாநகராட்சிக்கான விருதினை தந்தார்கள். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய மாநகராட்சி சென்னை மாநகராட்சி என்று சொல்லி அன்றைய குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய பிரதிபா பாட்டீல் அவர்களின் மூலம் எங்களுக்கு ஒரு விருதினை தந்தார்கள். அதை நானும் இன்றைய தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லகானி அவர்களும் போய் பெற்று வந்தோம். அதேபோல் இணையதளங்களின் மூலம் குறைகளை கேட்பது தீர்ப்பது என்கின்ற வகையில் SMS இந்த மாதிரியான ஒரு சமூக இணையதளங்களின் மூலம் குறைகளை தீர்ப்பது என்கின்ற வகையில் இந்தியாவிலேயே சென்னை மாநகராட்சி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஹரியானாவில் இருக்கிற ஸ்காட்ச் என்கின்ற ஒரு அமைப்பு இந்தியாவிலேயே சிறந்த மாநகராட்சி சென்னை என்று தேர்வு செய்து அன்றைக்கு சென்னைக்கான ஒரு விருதினை தந்தார்கள். அதையும் நானும் திரு ராஜேஷ் லகானி அவர்களும் தான் சென்று டெல்லியில் திரு ஜெயபால் ரெட்டி அவர்களிடமிருந்து பெற்று வந்தோம். அது மட்டுமல்ல, 2007ஆம் ஆண்டு சென்னையில் பெய்த பெரிய மழையின் போது ஒரே நாளில் 155 வட்டங்களில் 155 மருத்துவ முகாம்கள் நடத்தி ஒரே நாளில் 63,000 பேர் மருத்துவ பயன் பெற்றார்கள் குடிசை பகுதிகளில். அது இந்தியாவிலேயே ஒரு மாநகராட்சியின் சார்பில் 155 மருத்துவ முகாம்கள் ஒரே நாளில் நடத்தப்பட்டது என்பதும் 63,000 பேர் மருத்துவ பயன் பெற்றது என்பதும் லிம்கா சாதனை புத்தகத்தில் சென்னை மாநகராட்சி முதன் முறையாக இடம் பிடித்தது. இப்படி சென்னை மாநகராட்சி எங்களுடைய பணியை அன்றைக்கு தொடங்கும். ஸ்டாலினுக்கு பின் சென்னை மேயரான அனுபவம் எப்படி? இல்லை, உண்மையிலேயே அந்த பொறுப்பேற்கிற போது இது ஒரு பெரிய அக்னி பரீட்சை, நெருப்பு மேலே உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான். ஏன்னா தளபதி அவர்கள் வகித்த பொறுப்பு, இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, என்னால் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே அவரால் நடத்தி வந்தோம். தினந்தோறும் அவரிடத்தில் கருத்துக்களை கேட்டு அதில் தான் அந்த மாநகராட்சி திறம்பட நடத்த முடிந்தது என்று சொன்னால் தலைவர் கலைஞரும் தளபதியும் தான் பிரதான காரணங்கள். காலையில் ஏதாவது 5 மணிக்கு 6 மணிக்கு தொலைபேசி வரும்னா அது முதலமைச்சரோட ஃபோனாக இருக்கும். அவர் ஃபோன் பண்ணி இன்னைக்கு தினமலரில் இங்கே இந்த செய்தி வந்திருக்கு, தினமணியில் இந்த செய்தி வந்திருக்கு, அங்கே லைட் எரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க, இங்கே குப்பை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, என்ன போய் பார்த்தியா அப்படின்னு தலைவர் கேட்குறதும், காலையில் இவர் தளபதியும் அதை பார்த்துட்டு உடனடியாக அதை போய் ரியாக்ட் பண்ணுன்னு சொல்கிறதும், இந்த மாதிரி பண்படுத்தி வேலை வாங்கி அதனால் சென்னை மாநகராட்சி ஒரு சிறந்த நிலைக்கு வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு அவங்க 2 பேர் தான் காரணம். முதல்வர் உள்ளாட்சி அமைச்சர் அறிவுரையுடன் மேயராக பணியாற்றிய நீங்கள் 2011 மேயர் தேர்தலில் தோற்றது ஏன்? இல்லை, அந்த தேர்தல் எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறப்போ ஆளுங்கட்சி அதிமுக இருந்ததால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய, எல்லா இடங்கள்லையும் நான் அந்த தேர்தல் அன்னைக்கு போய் சுற்றி வந்த எல்லா இடத்துலையும் பூத் கேப்சர் பண்ணி கதவை மூடிக்கின்னு ஓட்டு போட்டாங்க. நானும் அன்றைய ஆணையர், காவல்துறை ஆணையர், டிசி, ஜேசி எல்லார் கையிலையும் ஃபோன் பண்ணி இப்போ அதுக்கான ரெக்கார்டுகள் வேணால் அவங்க கையில் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த நாள் முழுக்கவே, தேர்தல் நடந்த நாள் முழுக்கவே
நம்ம எங்கேயாவது ஒரு போராட்டம் பண்ணி கைதாகி உள்ளே போயிட்டா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இந்த மாதிரி அத்துமீறல் பண்ணுறது. அதை தாண்டி நம்ம ஃபீல்டுலேயே இருக்கணும்னு போராடினே இருந்த பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அது மாதிரி நிறைய விதிமீறல்களும் அத்துமீறல்களும் தான் அந்த தேர்தல்களில் அவங்க அவ்வளோ ஓட்டு வாங்கிறதுக்கு காரணமாக. வழக்கமாகவே இன்னொன்று என்னன்னா, பொதுவாகவே மக்கள் மத்தியில் ஒரு நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் ஒன்று என்னென்னா, யார் ஆளுங்கட்சியோ அவங்கள சார்ந்த உள்ளாட்சி அமைப்பு வந்தால் ஈஸியாக நிதி வாங்கிறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. மேயராக இருந்தபோது சென்னைக்கு செய்த சாதனைகள் என எதை நினைக்கிறீர்கள்? இப்போது ஒரு 14 இடங்களில் மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகளை அன்றைக்கு திட்டமிட்டு 9 இடங்களில் கட்டி முடித்து திறந்து வைத்தோம். மீதம் இருக்கிற பணிகளில் இன்னமும் கூட திறந்து வைக்கப்படாமல் இருக்கிற அந்த பணிகள் தொடங்காத நிலையில் இருக்கிற இடங்கள்லாம் கூட இருக்குது. இப்போ எல்லாமே இப்போ நம்ம பண்ணதோடு சரி. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரே ஒரு சின்ன ஃபுட் பிரிட்ஜை கூட பண்ணல. இப்போவும் கூட மேயர் சொல்கிறது 4.5 வருஷத்தை தாண்டியதுக்கப்புறம் கூட சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறார். 4.5 வருஷமாக ஒரு மேம்பாலத்தை கட்டுறதுக்கும் சுரங்கப்பாதை கட்டுறதுக்கும் சாத்தியக்கூறுகள் மட்டுமே ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது. திமுக சார்பில் கட்டப்பட்ட, மாநகராட்சியின் சார்பில் கட்டப்பட்ட 14 மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள், நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் கட்டப்பட்ட பாலங்கள், தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் கட்டப்பட்ட பாலங்களை தவிர அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு சின்ன பிரிட்ஜை கூட கட்டல. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கடற்கரையை சீரமைத்து உலக தரத்திற்கு அதை பண்ணோம். இன்றைக்கி அங்கே போனோம்னா வாக்கர்ஸ் நடக்கிறதுக்கே காலையில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் மூக்கை பிடித்து கொண்டு நடக்க வேண்டிய அளவுக்கு அங்கே துர்நாற்றம், சிறுநீர் துர்நாற்றமும் மாடுகளின் தொல்லையும் நாய்களின் தொல்லையும் நடப்பதற்கே கூட, கடற்கரையின் காற்றை சுவாசிப்பதற்கே கூட ஒரு பெரிய அளவில் மனம் ஒரு பாதித்து தான் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பராமரிப்பு என்பது சென்னை மாநகராட்சியின் பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களை எதிர்த்து அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் போட்டியிடுகிறார், எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? பொதுவாகவே என்னுடைய கணிப்பை பொறுத்தவரை அது திரு பொன்னையன் அவர்களாக இருந்தாலும் சரி, பாஜகவின் வேட்பாளர் திரு காளிதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த அறுவர் கூட்டணியில் இருக்கிற சிபிஐயின் வேட்பாளர் திரு ஏழுமலையாக இருந்தாலும் சரி, இப்பொழுது முடிவாகி இருக்கிற ஒரு 22 பேர், சுயேட்சைகள் உள்ளிட்ட 22 பேர் களத்தில் இருக்கிறார்கள். என்னை தவிர்த்து 21 பேர்னா, இந்த 21 பேரையும் என்னை விட பலமானவர்களாகவே கருதி தான் நான் இந்த தேர்தலில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். தேர்தல் பணி என்பது அதை வச்சு தான் பண்ணணும். அதனால தான் என்னுடைய தேர்தல் பணிகள் இப்போது எப்படி பண்ணின்னு இருக்கிறோன்னா, இதுவரை வாகனத்தில் ஏறாமலேயே 11 நாட்கள் இடைவிடாமல் தினந்தோறும் 8 முதல் 10 மணி நேரம் நடந்து வாக்காளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தேர்தலை நான் வந்து பலவீனமாக நினச்சி, நம்ம சக்தியானவனா நினச்சிருந்தாக்கா வண்டியில் டெய்லி 2 மணி நேரம் கை காட்டிட்டு ஓட்டு கேட்டு வந்துட்டுக்கலாம். அப்படி போல் இதுவரையிலும் நடந்து தான் தனித்தனியாக வாக்காளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தினந்தோறும் 10 மணி நேரம் நடக்கிறேன். 7 முதல் 10 மணி நேரம் நடந்து வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னமும் 13ஆம் தேதி மாலை வரை நடந்து தான் வாக்கு கேட்க இருக்கிறேன். 14ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்று தொகுதியை சுற்றி வாக்கு கேட்க இருக்கிறேன். இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. வண்டியில் ஒரு நாளும் ஃபோட்டோவுக்கு கூட ஏறுதில்லைங்கிற முடிவோடு இருக்கிறேன். ஆக தமிழ்நாட்டிலேயே இந்த 2,80,000 வாக்காளர்களையும் நடந்தே சென்று 2 முறை சந்தித்த வேட்பாளர் என்கின்ற பெயரையும் விரைவில் பெறவிருக்கிறேன். திமுகவிலேயே உங்களை வீழ்த்த ஒரு கோஷ்டி தீவிரமாக செயல்படுகிறதாமே? இல்லை, அது நான் கூட பத்திரிகையில் பார்த்தேன். அந்த மாதிரி இல்லை. இங்கே சீட்டு கேட்டதுங்கிறத நானும் கேட்டிருந்தேன், ஒரு 4-5 நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அத்தனை பேருமே இப்போ தேர்தல் பணிக்குழுலேருந்து 24 மணி நேரமும் முழுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது மாதிரி கோஷ்டிங்கிறது சைதாப்பேட்டையில் ஒரு பாயிண்ட்டு கூட, இதை மிகைப்படுத்தி சொல்லப்படுகிற விஷயம் அல்ல, ஒரு பாயிண்ட்டு கூட இல்லாமல், கோஷ்டி பூசல் இல்லாமல் கட்சி நடத்தப்படுவது என்பது சென்னை தெற்கில் கடந்த 1.5 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக இந்த 5 தொகுதிகளிலும் கோஷ்டியே இல்லாமல் ஒரே கோஷ்டி, எல்லோரும் கலைஞர் தளபதி கோஷ்டி என்கின்ற வகையில் தான் கட்சி நடந்து கொண்டிருக்கு. வன்னியர்கள் அதிகமுள்ள இத்தொகுதியில் பாமகவும் களம் இறங்கி உள்ளது. அவர்கள் ஓட்டுகளை எப்படி பெறுவீர்கள்? வன்னியர்கள் ரொம்ப அதிகன்ற மாதிரி சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் எனக்கு இருக்கிற நண்பர்களில் 90 ஒரு 50-60% பேர் வன்னிய நண்பர்கள் தான் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் இயக்கத்திலும் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு 50-60% வன்னியர்கள் தான் பொறுப்பில் இருக்கிறார்கள். இங்கே யாரெல்லாம் கூடுதலான சதவிகித அடிப்படையில் வாக்காளர்கள் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு கட்சியில் பொறுப்பில் இருப்பவர்களும் அந்தந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் தான் இருக்கு. கட்சியில் இருக்கிறதால அந்த மாதிரியான பாகுபாடு சென்னை மாதிரியான பெருநகரங்களில் தெரியாது. கிராமங்களில் வேணுமானா அது ஈடுபடலாம், ஆனால் சென்னையில் தெரியாது. கருணாநிதி போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி சைதாப்பேட்டை. வழக்கமாக கட்சி தலைவர் போட்டியிடும் போது மட்டுமே இத்தொகுதியில் வெற்றி சாத்தியமா? இல்லை, இது ஒரு பெரிய, நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொகுதி. 1967 தமிழக காவலர் தலைவர் கலைஞர்கள் சட்டமன்றத்திற்கு நின்று இங்கே சைதாப்பேட்டையில் நின்று, அவர் ஏற்கனவே 57
குளித்தலையில் நின்று, 62 தஞ்சாவூரில் நின்று, 67 சைதாப்பேட்டையில் நின்ற போது 67 நின்று முதன்முறையாக தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்று பொதுப்பணித்துறை அமைச்சரானது சைதாப்பேட்டை. அதைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவின் இறப்புக்கு பிறகு முதலமைச்சர் பொறுப்பேற்றாலும் கூட அதிகாரப்பூர்வமாய் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி உடனடியாக சட்டமன்ற முதலமைச்சரானது என்பதும் இதை சைதாப்பேட்டைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. 71 ஆக 2 முறை தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தொகுதியில் அவருடைய கடைசி தொண்டனான எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்பது எனக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்புகளில் இதுவும் ஒன்று. சைதாப்பேட்டையில் ரவுடிகள் ராஜ்யம் அதிகம் என சொல்லப்படுகிறது. தேர்தலிலும் அது எதிரொலிக்குமா? இல்லை, நிச்சயமாக அந்த மாதிரி இல்லை. இப்போ ரவுடிசம்ங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் அது ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சார்பட்டா பரம்பரை, இடியாப்ப பரம்பரை அதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இருந்தது. இப்போ இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே டீசென்ட் ஓட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கணும்னா சைதாப்பேட்டை வாக்காளர்களை சொல்லலாம். அதிமுக தலைமையிலான சென்னை மாநகராட்சி கடந்த 5 ஆண்டு காலத்தில் எப்படி செயல்பட்டுள்ளது? ஒரு செயலற்ற நிர்வாகம், திறமையற்ற செயல்பாடுகள், அதாவது எந்த விதமான பணியையும் செய்யாமல் ஒரு அரசு 5 ஆண்டுகள் ஓட்டிய அரசுன்னு சொன்னால் அது அதிமுக அரசு சொல்லலாம். மாநகராட்சியும் அதே அளவுகளோடு தான் பார்க்கணும். திமுக தேர்தல் அறிக்கை பிற கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளை விட எப்படி சிறந்தது? இந்த தேர்தல் அறிக்கைகள் பொதுவாகவே மற்ற கட்சியின் தேர்தல் அறிக்கைகள் செயல்படுத்துவதற்காக விடப்படுவதில்லை. தேர்தல் அறிக்கைகள் மக்களை திசை திருப்புவதற்காக செய்யப்படுகிற விஷயங்கள். திமுகவின் தேர்தல் அறிக்கைகள் தான் கடந்த காலங்களில் ஆனாலும் சரி, இப்பொழுதும் சரி, இது தேர்தல் அறிக்கை ஒரு அரசின் ஒரு அரசாங்கத்தோட இந்த பட்ஜெட்டில் வர ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரியாக அந்த தேர்தல் அறிக்கை இருக்கும் போது இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டவை எதுவுமே மிக இல்லாமல் எது தேவையோ, மக்களுக்கு தேவையோ அவைகள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்தல் அறிக்கை நிச்சயம் செயல்படுத்தப்படக்கூடிய தேர்தல் அறிக்கைகள். இது ஒரு பெரிய அளவிலான வெற்றியை தரக்கூடிய, அதனால தான் தளபதி சொன்னார் இதை சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய தேர்தல் அறிக்கை. தேர்தல் பிரச்சாரத்தில் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அவரது ஆட்சியின் செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் சொல்வதை விட திமுகவையும் அதன் தலைமையையும் அதிகம் விமர்சிப்பது ஏன்? பொதுவாக ஜெயலலிதா எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வந்தாரோ அப்போதெல்லாம் அவருடைய அந்த ஆட்சி காலம் என்பது ஒரு தமிழகத்தில் 2 காலம் என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மோசமான நிர்வாகம் என்பது ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் இருந்திருக்கிறது. 91லிருந்து 96 வரை அவர்கள் ஆட்சியில் இருந்து 96ல் அவர் வாக்கு கேட்க அவர்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் சென்றபோது ஈவன் ஜெயலலிதா உட்பட பர்கூரில் நின்று தோற்றிருக்கிறார்கள். அவருடைய அமைச்சர்களுக்கு நினைவில் வாழும் திரு நாவலர் நெடுஞ்செழியன்கள் கூட ஆத்தூரிலே செருப்பு தோரணம் கட்டி கிராமத்திற்குள் உள்ளே விடாமல் கோபத்தோடு மக்கள் திருப்பி அனுப்பிய வரலாறுலாம். ஆக அன்றைக்கு இருந்த அதே கோபம் இன்றைக்கும் மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு பழனியப்பண்ணை ஊருக்குள் விடாமல் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ்ஐ போடி நாயக்கனூரில் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். கடலூர் சம்பத்துக்கு கருப்பு கொடி காட்டியிருக்கிறார்கள். அதேபோல் நாகப்பட்டினத்தில் ஜெயபால் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நத்தம் விஸ்வநாதனுக்கு ஆத்தூரில் குடங்களோடு காலி குடங்களோடு பெண்கள் அவரை துரத்தி இருக்கிறார்கள். தங்கச்சி மடம் என்கின்ற இடத்தில் இருக்கிற மீனவர்களின் உண்ணாவிரதத்தை ஆதரவு தெரிவிக்க சென்ற அன்வர் ராஜாவை துரத்தி அடித்து அவர் காரை எல்லாம் நொறுக்கி இருக்கிறார். இப்படி மக்களின் கோபம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் எப்படி 96ல் இருந்ததோ அதே மாதிரியான கோபம் இன்றைக்கும் இருக்கிறது. மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ திமுக மீது குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார். இதற்கு திமுக தரப்பு எந்த பதிலும் சொல்வதில்லையே, ஏன்? அவர் பேசிட்டு போறாரு. அவர் ஒரு பொருட்டு இல்லைங்கிறது. அவர் பேச்சு தினந்தோறும் தேர்தலில் நிற்காத காரணம் 7 பேர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த 7 பேரும் கூட அதிமுகவை சேர்ந்தவர்கள். அது அவர் நாமினேஷன் பண்ண போகிற இடத்துல ஒரு 7 பேர் அவங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் அவருக்கு கோஷம் போட்டிருக்காங்க. அதுக்கும் கூட திமுக தான் காரணம், திமுககாரங்க ஜாதி கலவரம் பண்ணுறாங்க, நான் தேர்தலில் நிற்க மாட்டேன்ட்டு வெளில வந்தவர். அவர் போய் என்ன பேச முடியும்? அதிமுகவுக்கும் எங்களுக்குமே போட்டி என மக்கள் நல கூட்டணியினர் முழங்குகின்றனர். இதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? 19ஆம் தேதி பிற்பகலுக்கு பின்னாடி யார் முதலிடம், யார் 2வது இடம், யார் 3வது இடம் தெரிந்தது. பாமக தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடித்துதான் திமுக தேர்தல் அறிக்கை என விமர்சிக்கின்றனரே. முதல்ல வேற யாராவது அறிவிச்சுட்டு கடைசியாக அறிவிச்சா அதை பார்த்து எழுதுனாங்கன்னு சொல்லலாம். முதல்ல அறிவிச்சது அவங்க சுய சிந்தனையில் வந்த விஷயமா இருக்கணும். இன்னொன்று என்னன்னா, தளபதி
நமக்கு நாமே பயணம் மேற்கொண்டு 4.5 லட்சம் மனுக்களை பொதுமக்களிடத்திலிருந்து நேரடியாக பெற்று அதில் இருக்கிற கருத்து சுருக்கங்களை தேர்தல் அறிக்கையாக, அது மட்டும் இல்லாமல் திரு டிஆர் பாலு தலைமையில் ஒரு குழுவை தமிழ்நாடு முழுக்க அனுப்பி எல்லா தரப்பு ஜனங்களோட குறைகளை நேரடியாக கேட்டிருந்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற இந்த விஷயங்கள்லாம் தெரிந்து வந்ததற்கு பிறகு தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை. இது போய் மற்றவங்களை பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னு சொன்னால் எப்படி சொல்றது, எப்படி அதை எடுத்துக்கிறதுன்னு தெரியும். இலவச திட்டங்களை தொடர்ந்து அறிவித்து வந்த திமுக இந்த முறை அதற்கு விடை கொடுத்து விட்டது. மக்கள் இதை ஏற்பரா? அன்னைக்கு 96 இந்த தேர்தல் அறிக்கை வருகிற போது மரியாதைக்குரிய திரு ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தேர்தலில் இதுதான் திமுகவின் கதாநாயகனாரு. அதுதான் இப்ப தளபதி சொல்லிருக்காரு. அப்ப வெறும் கதாநாயகன், இன்னைக்கு சூப்பர் கதாநாயகன். இப்போ ஏன் முற்றிலுமாக இலவசத்தை கைவிட்டு இல்ல, இப்போ இலவசத்தை இப்ப பொதுமக்களை விரும்பல, என்ன தேவையோ அதை மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால பொதுமக்களின் நாடி துடிப்பணிந்து அவருடைய தேவையை நிறைவேற்றுகிற தேர்தல் அறிக்கை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் இப்ப மாறிட்டாங்க. ஆமா, அப்போ அது பெரிய விஷயமா தெரிஞ்சது. இன்னைக்கு அதை விட கூடுதலான விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. பாலுக்கு 1 லிட்டர் பால் 7 ரூபா குறைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 லிட்டருக்கு 7 ரூபா குறைச்சா ஒரு மாசத்துக்கு 210 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 2500 ரூபான்னு வச்சுக்கங்க. ஒரு 5 வருஷத்துல 12,500 ரூபா ஒரு பாலில் மட்டுமே அவங்களுக்கு லாபம். பாலில் மட்டுமே அவங்களுக்கு அனுகூலம் ஒரு 12,500 ரூபா இருக்குது 1 லிட்டர் பால். அது மாதிரி நிறைய விஷயங்கள். மின்சார கட்டணம் அந்த மாதத்துக்கு ஒரு தடவை கட்டும்போது தளபதி சொல்லியிருக்காரு 60% குறைய வாய்ப்பு. அப்போது ஒரு 1000 ரூபா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டுற சாதாரண குடும்பத்துக்கு 60% குறைஞ்சா 400 ரூபா தான் வரும். இதெல்லாமே அவங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய அனுகூலங்கள் தானே, ஏழை எளியவர்களை கை தூக்கி விடுகிற விஷயங்கள் தானே. அதிமுக தேர்தல் அறிக்கையில் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல் போன்ற இலவசங்கள் அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அவங்க நம்பலாம், ஜனங்க நம்பணும். தேர்தல் ஆணையத்திடம் திமுக சார்பில் தொடர்ந்து புகார் மேல் புகார் கொடுக்கப்படுகிறது. தேர்தல் இப்போ வாக்காளர்கள் பட்டியலில் டபுள் என்ட்ரி இருக்கு, ட்ரிபிள் என்ட்ரி இருக்கு, ஷிஃப்ட் எல்லாம் திரும்ப இடம்பெற்றிருக்கு. இறந்து போனவர்கள் கடந்த 10-15 ஆண்டுகளாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த தகவல் ஒவ்வொரு தொகுதியிலும் 25,000-30,000 ஓட்டர் ஓட்டு கூடுதலாக இருக்கு, இதை குறைங்கன்னு சொல்லி தொடர்ந்து தரப்பட்டிருக்கிறது. இப்போதான் இந்த தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காரு, ஒரு 10 லட்சம் வாக்காளர்களை குறைத்திருக்கிறோம்னு சொல்றாரு. 10 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இப்போ சைதாப்பேட்டைக்கு வந்திருக்கிற ஓட்டு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு 30,000 பேர் இதில் டபுள் என்ட்ரி இருக்கு, செத்து போனவங்க இருக்கிறாங்க. அதனால இது ஒரு மிகவும் நேர்த்தியாக சீர்படுத்தப்பட்ட தேர்தல் அறிக்கையாக இருக்கணுங்கிறதா எல்லாரோட ஆசையும். அது இன்னமும் வராதப்போ தொடர்ந்து புகாருக்கு மேலே புகார் கொடுத்துட்டே இருக்க வேண்டிய அவசியம். வாக்காளர் பட்டியலை முறைப்படுத்தி சீர்படுத்தி அது ஒரு சரியான பட்டியலாக என்னைக்கு இதை பண்ணி தராங்களோ அப்போ அவங்க மேலே இருக்கிற புகார்கள் குறையும். அது பண்ணாத வரைக்கும் பாதிக்கப்படுறவங்க புகார் சொல்லி. அதிமுகவினர் பதுக்கி வைத்திருக்கும் பணம் கத்தை கத்தையாக வருமான வரித்துறை மூலம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்நடவடிக்கை தொடர்ச்சியாக இல்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் ஒரு சில நடவடிக்கைகள் அதாவது பாராட்டப்படலாம் அப்படின்னு சொன்னாலும் இன்னமும் நிறைய இதை ஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு கண்காணித்து பண்ணால் நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த சின்ன சின்ன வியாபாரிங்க எடுத்துகிட்டு போகிற பணத்தை எடுத்துகிட்டு போகிறது, பொதுமக்கள் எடுத்துகிட்டு போகிற சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க கையிலேருந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு பேரம் பேசுறது கீழ் லெவலில் இருக்கிற அதிகாரிங்க, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் திமுகவினர் அதிகமாக நம்புகின்றனர். இதில் நீங்கள் எப்படி? ஒரு சிலர் அது மாதிரி இருக்கலாம், எல்லாரும் அது மாதிரி இல்லை. இப்போ தலைவர் கலைஞரோ இல்லை தளபதியோ இப்போ நான்லாம் தேர்தல் வேட்புமனு எந்த விதமான ப்ரொசீஜர் எல்லாமே எடுத்து போய் கொடுத்துட்டு வந்தோம். ஊர்வலமாக போய் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த நேரம் பார்த்து அது மாதிரிலாம் இல்லை. இப்போ இத்தனாம் தேதி ஒரு தேதி கொடுக்கணும், அந்த தேதியில் எடுத்து போய் காலையில் போய் அவங்கள கேட்டோம் கொடுத்துட்டு வந்தோம். அது எல்லாருமே அது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இருவர் ஆன்மீக ஈடுபாடுங்கிறது இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 7.5 கோடி பேரில் 1-2 பேருக்கு இருக்கிறது தப்பு. 7 கோடி பேரில் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க அதாவது 1 கோடி பேர் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்களா, அதில் 1-2 பேருக்கு இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒரு பெரிய குற்றமும் இல்லை. அது ஆன்மீகத்தை நம்புறது, சாமி கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறவங்களா அது போய். மாசு என்பது உங்கள் பெயரின் சுருக்கம். அதை அழுக்கு என சொல்லி அதிமுகவினர் பிரச்சாரம் செய்கின்றனர். மாணிக்கம் அப்பா பேர், அவரோட இன்ஷியல் சுப்பிரமணியன்ங்கிறது அப்போ சின்ன வயசு. மாசை ஒதுக்குவதற்கு, மாசற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த மாசு அரசியலில் செயலாற்று. மழை வெள்ளம் ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட குப்பைகள் ஆட்டுத்தொட்டி அருகே நூற்றுக்கணக்கான நாய்கள், பூனைகள், எலிகள் செத்து கிடந்து மாநகராட்சி நிர்வாகம் கிட்டே வர மறுத்த நேரத்தில் வராத
ஒதுங்கி நின்ற நேரத்தில் எனது தலைமையில் ஒரு 300 பேர் கைகளில் மாஸ்க் மாட்டிட்டு, கையில் க்ளவுஸ் மாட்டிட்டு ஒரு நாள் முழுக்க குப்பைகளை எடுத்தோம். அதை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தார்கள். ஏராளமான ஊடகங்களில் வெளிவந்தது. அது ஃபோட்டோவுக்காக பெருக்கலை. நாங்கள் ஒரு நாள் முழுக்க எடுத்தோம். 10 வாகனங்கள், 300 பேர், எல்லா உபகரணங்களோடு குப்பையை எடுத்து சீர்படுத்தினோம். இதை செட்டித்தோட்டம், ஜோதியா மாநகர், நெருப்புமேடு, ஜோதி தோட்டம் போன்ற பகுதிகள். அந்த பகுதி மக்கள் இன்னமும் அதை நன்றாக நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலையிலிருந்து மாலை வரை நாங்கள் குப்பை எடுத்து கொண்டிருந்த போது அங்கே குடிசை பகுதி மக்கள் அவங்க வீட்டில் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்தில் அவங்க போய் 4 லிட்டர் 5 லிட்டர் பால் வாங்கி வந்து ஆளாளுக்கு போட்டு டீ போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. நம்ம வீட்டு குப்பையை இவங்க எடுக்கிறாங்களா, நம்ம வீட்டு வாசலில் செத்து போன நாயை இவங்க தூக்கி போகிறாங்கன்னு கொடுத்தாங்க. அதனால் மாசுவை அகற்றுவதற்கு இந்த மாசுனால தான். மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு 5000 ரூபாயை அரசு வழங்கியது தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? இல்லை, அவங்க அது மாதிரி தான் நினச்சி பண்ணாங்க. ஆனால் பாதிப்பு ஒவ்வொரு வீட்லேயும் லட்சங்களை தாண்டியது. ஒவ்வொரு வீட்லேயும் ஏற்பட்ட பாதிப்பு என்பது இந்த 5000ஐ நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கான பாதிப்பு. ஒரு வார காலம் செல்பேசி இயங்கவில்லை, மின்சாரம் இல்லை. அகதிகளைப் போல் ஒருவேளை சாப்பாடு, ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட யாராவது இன்றைக்கி ஒரு கொசுவை தேர்த்து தருவாங்களான்னு காத்துட்டு இருந்த, கையேந்தி கொண்டிருந்த நிலை. அதை நினைக்கிறப்போ இந்த 5000 ரூபா அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். அதனால் இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது.